மீன் வறுவல் ரெடி. மணக்க மணக்க செட்டிநாடு ஸ்டைலில் மீன் வறுவல் செஞ்சு சுட சுட சாப்பிடணும் ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு நான் 2 பெரிய பாறை மீனை சின்ன சின்ன பீஸா நறுக்கி நல்லா உப்பு போட்டு உரசி தண்ணியில் 4 தடவை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 டீஸ்பூன் சோம்பு, 1.5 டீஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், அப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, அப்புறம் அரைக்கிற கொஞ்சமாக தண்ணியெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குறை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீனை ஒன்றா போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பரட்டி எடுத்து அரை மணி நேரம் மீனை வந்து நல்லா ஊற வச்சிடணுங்க. இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மீனை வந்து தோசைக்கல்லேருந்து வெளியே எடுத்துடணும். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க செட்டிநாடு ஸ்டைலில் மீன் வறுவல் ரெடி.